வணக்கம் நேயர்களே, இன்று அக்ஷயன் சேனல் வாயிலாக சிறுவர்களுக்கான கதை பகுதியில் பொய் சொல்லக்கூடாது என்பது பற்றிய ஒரு கதை ஒன்று பார்ப்போம். சில சமயங்களில் வேடிக்கையாக விளையாட்டாக கூட பொய்கள் சொல்வதுண்டு. ஆனால் நிஜமாக சொல்லும் போது அதை யாரும் நம்ப மாட்டார்கள். அது பற்றிய ஒரு கதை ஒன்று பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ஒரு காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அழகான கிராமத்துல ராமு என்கிற ஒரு பையன் வாழ்ந்துகிட்டு வந்தான். அவன் தினமும் காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மலை அடிவாரத்துல ஆடுகளை மேய்க்க போவான். ஒரு நாள் அவனுக்கு ரொம்ப பொழுது போகல, போர் அடிச்சுது. உடனே புலி வருதுன்னு கத்தினான். அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்து தோட்டத்துல வேலை செய்து கொண்டிருந்த வேலையாட்கள் ஓடி வந்தாங்க. எங்க புலின்னு ராமு கிட்ட கேட்டாங்க. ராம் சிரிச்சுக்கிட்டே, நான் சும்மாதான் பொய் சொன்னேன் என்று சொன்னான். இதை கேட்ட அந்த வேலையாட்கள் கோபத்தோட திரும்ப வேலைக்கு போனாங்க. இதை பார்த்து சிரிச்ச ராமு அடிக்கடி புலி வருது என்று அவங்கள ஏமாத்த ஆரம்பிச்சான். ஒரு நாள் காலையில நிஜமாகவே புலி வந்தது. ராமு புலி வருது என்று கத்தினான். ஆனா வேலை செய்து கொண்டிருந்த வேலையாட்கள் யாரும் அதை நம்பல. இவன் பொய் தான் சொல்லுவான் என்று யாரும் அவனுக்கு உதவி செய்ய வரல. புலி ஆடுகளை தாக்கி கொன்று விட்டது. ராமு பரிதாபமாக கவலையோடு வீடு திரும்பினான். வேடிக்கையாக பொய் சொல்லும் போது நிஜமாக நாங்க உண்மையை சொன்னா கூட யாருமே நம்ப மாட்டாங்க. நான் எப்பொழுதும் பொய் சொல்லக்கூடாது என்று ராமு புரிந்து கொண்டான். என்ன குழந்தைகளே, நாமும் எப்பொழுதும் பொய் சொல்லக்கூடாது. வேடிக்கையாக விளையாட்டாக கூட நாங்க பொய் சொல்லக்கூடாது. நாங்க உண்மையை சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. என்ன குழந்தைகளே, புரிஞ்சுதா? அடுத்த கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.